அப்லோட் பண்ண கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்ட்டு ஒரு சின்ன அனலைசிஸ் பண்ணி பார்க்கலாம். சார்ட்டில் வாங்க, நிஃப்டி சார்ட்டில். ஸோ முந்தின நாள் நம்ம பிளான் பண்ண மாதிரியே மார்க்கெட்டு இங்கேருந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்துருந்தது. ஸோ அந்த ஃப்ளோவும் அப்படியே கண்டினியூவாக தான் வந்துருக்குது. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் விழுந்தது அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து நல்ல ஒரு இவ்வளோ தூரத்துக்கு நமக்கு ஒரு ரேலி கொடுத்துருக்கு டவுன் ட்ரெண்டில். இதுக்கப்புறம் இந்த ரேலி கண்டினியூ ஆகுமா இல்லை அப் ட்ரெண்டில் போகுமான்னு நம்ம கொஞ்சம் அனலிசிஸ் பண்ணால் தான் தெரியும். ஓகே, ஸோ இவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்ததுக்கு இவ்வளோ செல்லர்ஸ் மார்க்கெட்டில் இருக்காங்க. இங்கே ஒரு பாஸ் மாதிரி எடுத்துகிட்டு இங்கேருந்து மார்க்கெட் மறுபடியும் கீழே விழுந்துருக்குது. இங்கேருந்து விழுந்தது, இங்கேயும் கொஞ்சம் செல்லர்ஸ் ஆக்டிவேட் ஆகி கீழே விழுந்துருக்குது மார்க்கெட். ஓகே, ஸோ இந்த செல்லர்ஸ் கண்டிப்பாக இந்த மார்க்கெட்டில் இருப்பாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பையிங் வேறு நடந்திருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய கேண்டல்லாம் நடந்திருக்குன்னா அதை நம்ம கொஞ்சம் நோட் பண்ணணும். ஸோ இவ்வளோ பையர்ஸ் உள்ள வந்திருக்காங்க. ஸோ இந்த லெவல் ரொம்ப க்ரூஷியலான லெவல் 25,723 இதுதான் இருக்குல்ல பாட்டம். ஸோ ஒருவேளை நம்ம நாளைக்கு எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலான்னா, மார்க்கெட் ஒருவேளை இங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா கூட எவ்வளோ போகும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். பிளான் ஆஃப் ஆக்ஷன் என்ன இருக்கலாம்? மேபி மார்க்கெட் இப்படி ஃப்ளாட்லேயே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இங்கேருந்து 25,844 இந்த லெவலில் வந்துட்டு இங்கே ஒரு கன்சாலிடேஷன் மாதிரி நடந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து மறுபடியும் கீழே உள்ளதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒருவேளை கன்சாலிடேஷன் ஆகாமல் அப்படியே டேரெக்டாக உடச்சிச்சு மார்க்கெட், அப்படியே உடச்சி மேலே போகிற மாதிரி கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இங்கே இருக்க செல்லர் ஆல்ரெடி உள்ளே வந்திருக்காங்க இல்லையா, ஆக்டிவிட்டியாக இருக்காங்க இல்லையா, இந்த செல்லரை எடுக்கணும் வெளியே. ஸோ இவ்வளோ தூரம் விழுந்ததுக்கு மார்க்கெட் கண்டிப்பாக டெட் கேட் பவுன்ஸ் மாதிரி இங்கே வர வரும். இதுக்கு வர டெட் கேட் பவுன்ஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு நடந்து கீழே இருந்தால் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் மறுபடியும் கண்டினியூவாக வாய்ப்பு இருக்குது. ஸோ பிளான் ஆஃப் ஆக்ஷன் ஒன்றும் இல்லை. இதில் இப்படி கன்சல்டேஷன் ஆச்சுன்னா நம்ம இங்கேருந்து செல்லிங்க்கு பிளான் பண்ணலாம். அப்படி இல்லை இது உடச்சி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே உடச்சி மேலே வந்து ரீட்ரேஸ் இருந்துச்சுன்னா இங்கேருந்து மறுபடியும் இது அப் ட்ரெண்ட் இங்கே வர சான்சஸ் இருக்குது. ஒருவேளை மார்க்கெட் இந்த ரெண்டுமே நடக்கலை, மார்க்கெட் ஒருவேளை இதுக்கு கீழே ஓப்பன் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கேருந்து இது கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் என்ன பொறுத்தவரை என்னோடய வியூ எப்படி இருக்கும் அப்படின்னா, இது இங்கேருந்து இந்த பவுன்ஸ் எடுத்து வந்தால் இது அந்த டவுன் ட்ரெண்டை ரெஸ்பெக்ட் பண்ணி நல்லா கீழே விடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நான் வெயிட் பண்ணுவேன் மார்க்கெட் எப்படி ஆக்டிவாக ஸ்டார்ட் ஆனோன்னு எப்படி இருக்குது, பையர் செல்லர் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு இன்ட்ராடேல பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் ஸ்விங்குன்னு பார்க்கும்போது இது நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஒருவேளை இந்த லெவலை உடச்சிச்சு, இந்த லெவலில் உடச்சிட்டு 25,937 உடச்சிச்சு அப்படின்னா இது ஒரு அப் ட்ரெண்டுக்கு போக வாய்ப்பு இருக்குது. ஸ்விங்கில் ஒரு இன்ட்ராடே பண்ணாமல் ஸ்விங் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி போக சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் இன்ட்ராடே பொறுத்தவரை இந்த மாதிரி நம்ம பிளான் ஆஃப் ஆக்ஷன் இருக்கலாம் நாளைக்கு. ஓகே கைஸ், நாளைக்கு மார்க்கெட் திறக்கும்போது நம்ம பார்க்கலாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது நம்ம அனலிசிஸ் அப்படின்ட்டு. ஓகே கைஸ், நாளைக்கு மார்க்கெட் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.